இழிவா சிரிச்சுதான். அப்போ பலாப்பழம் ஒன்று உருண்டு வந்து அந்த திராட்சை பழத்தை பார்த்து அன்போட கேட்டுச்சான், திராட்சையே, நீ ஏன் இவ்வளவு மௌனமா நிக்கிற? எனக்கு தெரியும், உலகில் உள்ள பழங்கள்லேயே சிறப்பு பெற்றவன், நன்மையை செய்பவன், நலம் அளிப்பவன், சுவை நிரம்பியவன் நீதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பு தகுதி உன்கிட்ட உண்டு. அதை நீயே உன் வாயால் சொல்லணும். அப்பத்தான் மற்ற பழங்களும் உன் தகுதியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னிச்சான். திராட்சை பழம் அமைதியாக நின்றுச்சான். திராட்சை பழம் அமைதியாக சொன்னிச்சான், அண்ணா, நீங்கள் எல்லாரும் தனித்தனியாகவே வரீங்க, தனித்தனியாகவே விற்பனையும் செய்யப்படுறீங்க. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டமாக கொத்து கொத்தாக வளர்கிறோம். நாங்கள் ஒருவர் வளர்கிறதுக்கு இன்னொருத்தர் இடம் தரோம், விட்டு கொடுத்து வாழறோம். விற்பனைக்கு போகும்போதும் கொத்தாவே போகிறோம். தனித்தனியாக நாங்கள்